அனைவருக்கும் வணக்கம். கோல்டு மெடலிஸ்ட் இந்தி கைஷ் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். सबको सादर प्रणाम. गोल्ड मेडलिस्ट प्रस्तुति कर्क कचडर कार्यक्रम पर आप सबका हार्दिक स्वागत है. आज का कार्यक्रम है साहित्य नगरी. इसके अंतर्गत गांधीवाद शीर्षक के बारे में कुछ हम विचार विमर्श करने वाले हैं. இன்றைய தலைப்பு காந்திவாத் என்னும் தலைப்பு. அதிலே ஆத்மா காந்தியவுடைய நிறைகளை அவருடைய பெருமைகளை நாம் சற்று அலசி ஆராயப் போகிறோம். இது பிரவீன் உத்தராத் படிக்கின்ற மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அனைவரும் அறிந்து பயன்பெற அன்போடு அழைக்கின்றேன். இந்த பணியை தொடர்கின்றேன். நன்றி. गांधीवाद, महात्मा गांधी के बारे में कुछ बातें हम जानना चाहेंगे. भूमिका. जगती की भाग्योदय का नाम है दूसरा गांधी. जगती की भाग्योदय का नाम है दूसरा गांधी. निराला. जगत के लिए, दुनिया के लिए भाग्य, भाग्य के लिए क्या बोलते हैं हम? सौभाग्य बोलते हैं, किस्मत बोलते हैं, लक्की बोलते हैं. भाग्य का अर्थ लक्की बोलते हैं, किस्मत बोलते हैं, யோகம் बोलते हैं. தமிழில் யோகம் என்கிறோம், அதிர்ஷ்டம் என்கிறோம், பாக்கியம் என்கிறோம். அத்தனைக்கும் சேர்த்து ஒரே பெயர் சொன்னால் அதுதான் மகாத்மா காந்தி. இப்போ காந்தி என்ற பெயரை சொன்னாலே பாக்கியம் என்று பொருள், அதிர்ஷ்டம் என்று பொருள், யோகம் என்று பொருள் என்கிறார் கவிஞர் निराला. सूर्यकांत त्रिपाठी निराला. जगती की भाग्योदय का नाम है दूसरा गांधी. गांधी जी युग प्रवर्तक हैं. युग प्रवर्तक हैं. पुदिय युगத்தை உருவாக்கிய संस्थापक हैं, प्रवर्तक हैं, फाउंडर ऑफ द न्यू एज. भारत के राष्ट्रपिता हैं, फादर ऑफ द इंडियन नेशन. उनका सिद्धांत ही गांधीवाद है. அவருடைய கொள்கைகள் தான் गांधीवाद என்று சொல்லப்படுகிறது. कवि ने प्रस्तुत लेख में गांधीवाद के विभिन्न पहलुओं का पर प्रकाश डाला है. இதில் நாங்கள் வந்து காந்திய கொள்கையை பற்றி பல்வேறுபட்ட கோணங்கள் நாம் இன்றைக்கு அலசி ஆராயப்போம். விவசாயம் கூறுவார், தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், அது தெரியாமல் போனாலே வேதாந்தம் என்றார். இங்கே தெளிவாக தெரிகிறது அவருடைய சித்தாந்தங்கள், அவருடைய கொள்கைகள். சரி. ஆத்தியாத்மிக் ஆதாரம், ஆன்மீக அடிப்படை. ஆன்மீக அடிப்படை गांधीवाद का नया बात नहीं है. आग गांधी என்பது புதியதல்ல. இப்போதுதான் ये भारत की सत्य, अहिंसा, अपरिग्रह तथा क्षमा की वैष्णवी और जैन भावनाओं का वर्तमान राजनीति के वातावरण से प्रस्तुत किया हुआ नया संगठन है. சரி, இது புதியதல்ல. இந்தியாவுடைய சத்தியம் மற்றும் அகிம்சை, அபரிக்கிற பொருள் சேர்க்காமை, சேவை, மன்னிக்கின்ற மனப்பான்மை என்ற வைஷ்ணவி மற்றும் ஜெயின உணவுகளுடைய தற்பாதைய அரசியலிலே சேர்த்து அரசியல் சூழ்நிலையிலே வழங்கப்பட்ட ஒரு புதிய படைப்பாகும், புதிய பதிப்பாகும். சம்ஸ்கரண பதிப்புன்னு சொல்லுவாங்க, புதிய பதிப்பாகும். அது சொல்லுவாங்க, பழைய மங்கையிலே புதிய வெள்ளமாக. அது மாதிரி இல்லது, இது பழைய கருத்துக்களில் புதுமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. महात्मा गांधी जी ने राजनीति का आध्यात्मिक आधार शिला पर स्थापित कर
उसका मान ऊंचा किया. காந்தியடிகள் அரசியலிலிருந்து ஆன்மீகத்தை கலந்து ஆன்மீக தரத்திலே அந்த தரத்தை வந்து உயர்த்தினார் அரசியலை. अंतरात्मा की वे अपने सब कामों को प्रेरक शक्ति मानते थे. அவர் ஆன்மாவைத்தான் தன்னுடைய மனசாட்சியைத்தான் தன்னுடைய வாழ்க்கையினுடைய உந்தும் சக்தியாக கருதினார். भारतीय तप और त्याग की आत्मा उनके सिद्धांतों में मुखरित होता है. இந்தியாவுடைய தவம் மற்றும் தியாகம் இதனுடைய ஆத்மாவானது அவருடைய கொள்கையிலே வந்து மனம் வீசுகிறது. யதா வைஷ்ணவ ஜனத்தோ தேனோ ககியே ஜோ பீர் பராஜி ஜானேரே. இந்த பஜன் வந்து காந்திக்கு பிடித்தமான பஜன். அவர் ஒவ்வொரு நாளும் இந்த பஜனை வந்து தன்னுடைய ஒவ்வொரு நாளும் மாலை பிரார்த்தனை செய்வார். அந்த பிரார்த்தனையில் வந்து இந்த பஜன் இல்லாமல் அவர் முடிக்க மாட்டார். வைஷ்ணவ ஜனத்தோ தேஹோ கையே. வைஷ்ணவ ஜனங்கள் என்றால் யார் தெரியுமா? வைஷ்ணவ செய்ய நாம் போட்டிருப்பாங்க. வைஷ்ணவம் என்றால் யாருன்னு சொன்னால் அவரை சொல்லலாம். யாரை சொல்லலாம்? पीर परायो जाने रे जो दूसरों की पीड़ा को जानते हैं. அடுத்தவர் வலியை யார் உணர்கிறார்களோ அவர்கள்தான் வைஷ்ணவா. கபிலா சொல்வார், கபிலா சோயி பீர் ஹே ஜோ ஜானே பர பீர் பர். அடுத்தவர் வலியை வந்து துயர்த்தியவன் உணர்கிறானோ அவன் தான் பீர். பீர்னா வந்து சாதுங்கிறார். அந்த முஸ்லீம்கள் வந்து பீர் சொல்லுவாங்க. பீர் முகமது, பீர் அப்துல்லா என்ற பேர் இருப்பாங்க. பீர் என்றால் சாதுன்னு அர்த்தம். முஸ்லீம்களை வந்து பீர் சொல்லுவாங்க. நம்ம சாமியார் சொல்கிறோமோ, சாதுன்னு சொல்கிறோமோ, முனின்னு சொல்கிறோமோ, அது போல அவங்க பீர்மாங்க. அது சொல்கிற கபீரா சோயி பீர் ஹே ஜோ ஜானே பர பீர். எவன் அடுத்தவர் வழியை துன்பத்தை அறிகிறானோ, உணர்கிறானோ, ஃபீல் பண்ணுறானோ அவன் தான் உண்மையான சாதுங்கிறார். இங்கே வைஷ்ணவம் யார் என்றால் அடுத்தவருடைய வழியை எவன் அறிகின்றானோ அவன் தான் வைஷ்ணவம் என்று அந்த பதம் சொல்கிறது. சரி, ஆர்த்திக் பக்ஷம். சரி, இது நம்ம பல பிரிவாக பிரித்து பார்க்கலாம். இது வந்து பொருளாதார கண்ணோட்டம், எக்கனாமிக்கல் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ இதை பார்க்கணும். சரி, என்னுடைய பக்கம் என்ன? गांधी जी का अर्थ समस्त धर्म और न्याय पर आश्रित है. அனைத்து தர்மம் நியாயம் இவற்றை அடிப்படையாக கொண்டதுதான் காந்தியுடைய பொருளாதாரம். वे सादा जीवन और अपरिग्रह पर जोर देते थे. அவர் எப்போதும் சொல்வது என்னென்னா எளிமையான வாழ்க்கையை வாழ வேண்டும். அடுத்ததாக பொருள் சேர்க்க ஆசைப்படக்கூடாது. ஆசையே அழிவுக்கு காரணம் என்றார் புத்தர். ஆசையை அழிவுக்கு அடிப்படை என்றார் புத்தர். ஆகவே இவர் சொல்கிறாரு, பொருள் சேர்க்காமை வேண்டும். நீ ஒரு ரூபாய் வைத்து கொண்டிருந்தால் அடுத்தவன் 2 கொண்டு வருவான். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவ? நீ உங்களிடம் 2 4 என்று நீ 4 கொண்டு போய் அப்போ என்ன ஆகும்? அது மூலமாக வந்து என்ன ஆகும்? ஹிம்சை அதிகரிக்கும், வன்முறை அதிகரிக்கும். ஆகவே என்ன செய்யக்கூடாது? பொருள் சேர்க்கக்கூடாது, எளிய வாழ்க்கையை வாழும் என்று அவர் வற்புறுத்தினார். தர்கி சர்க்கா உன்கி அத்துணைக்கா மூல மந்திர. அவருடைய பொருளாதாரத்துக்கு அடிப்படையே வந்து ராட்டை தான் அவருடைய பொருளாதாரமே. ராட்டை நூல் கூடுங்க, அது மூலமாக நூலை எடுத்து ஆடறியுங்கள், ஏழை மக்களுக்கு உதவுங்கள் என்று சொன்னார். गांधी सर्वोदय के पक्ष में थे. सर्व प्लस उदय सर्वोदय. அவருடைய முயற்சியானது சர்வோதய சங்கம் என்ற ஒரு சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ இருக்குது இந்த கதிரவனைலாம் அங்கே தான் கதர் தேன் இது மாதிரிலாம் வந்து தயார் பண்ணுவாங்க. சரி, तुलना இந்த கம்பேரிசன் பாருங்கள். सुखभोग खोजने आते सब आए तुम सत्य की खोज. நாட்டில் பிறக்கிற எல்லாருமே எதை விரும்புவாங்க? சுகபோகத்தை தேடித்தான் எல்லாரும் போவாங்க. ஆனால் நீங்கள் வந்து
சத்தியத்தை தேடி சத்தியக்கு கோவது உண்மையை தேடி போனாய். ஜக்கி மிட்டி கே புத்தலே ஜன், இந்த உலகத்தில் பிறந்த மக்கள்லாம் வந்து மண் பொம்மையாக இருந்தார்கள், பச்சை மண்ணாக இருந்தார்கள். மிட்டி கே புத்தலே, மண் பொம்மையை போல் இருந்தார்கள். அவர்களுக்கு வந்து உயிர் கிடையாது, இயக்கம் கிடையாது, அப்படி இருந்தாலும் மக்கள்லாம். அதனால் நீ எப்படி இல்லை, தும் ஆத்மா கே மன் மனோஜ், நீ ஆன்மாவுடைய உள்ளத்தினுடைய தாமரையை போன்றவனே. மனோஜ்னா தாமரை என்கிறார் சுமித்ரானந்தன் பந்த். இவர் காந்தியை வந்து ஒப்பிடுகிறார். சாமாஜிக் பக்ஷ சமூகத்தில் அது பக்கத்தில் பார்க்கலாம். गांधी जी समाज में ऊंच नीच के भेदभाव को नहीं मानते थे. சமுதாயத்தில் வந்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேற்றுமையை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார், மதிக்க மாட்டார். उनका मत है, அவருடைய ஒப்பீனியன் என்னவென்றால், सामाजिक विषमता को मिटाने में राजनीतिक विषमता अपने आप मिट जाती है. அப்போ சமூக சீர்களை அகற்றிவிட்டால் அரசியல் முறைகேடுகள் தானாகவே அகன்று என்பது அவருடைய கருத்து. समाज से छुआछूत की भावना को मिटाने पर जोर दिया. அவர் சமுதாயத்திலே வந்து தீண்டாமையை ஒழிப்பதற்கான வருத்தினார். இந்த குருநாதர் சொல்வார், நகர் சொல்வார், நல்ல வார்த்தை, சரியான வார்த்தை. தந்தை தன்னையே தாய் தொடாவில், தந்தை தன்னையே தாய் தொடாவில், நானும் இல்லையே நீரும் இல்லையே. அதுக்கு விட சொல்லாத, நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே, நதியை பார்த்து நாளை சொன்னது என்னை தொடாதே, நாளை பார்த்து இரவு சொன்னது என்னை தொடாது. இப்போ தீண்டாமை வந்து ஒழிக்க முடியாது என்பது அவ்வளோ ஆழ்த்தமாக வராது. கடைசியாக முடிப்பார், தந்தை தன்னையே தாய் தொடாதே, நானும் இல்லையே நீ இல்லைப்பார். எவ்வளோ அழகான தத்துவம். இங்கே வந்து தீண்டாமை வந்து ஒழித்தால் எல்லாமே ஒழித்துவிடும். சுவா சுருக்கி பண்ணணும். அவர் ஹரிஜனோதார்கா பக்ஷ இந்தியா, ஆகவே ஹரிஜனங்களை வந்து மேம்படுத்துகின்ற அந்த கருத்தை அவர் தொடக்கி வைத்தார். அதான் ஹரி ஜன்றார். நாம் யாரெல்லாம் வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் சொல்கிறோமோ அவரெல்லாம் ஹரி ஜன். ஹரி என்றால் கடவுள், பெருமாள், பெருமாளுடைய குழந்தைகள் ஹரி ஜன். அப்போ நாங்கள் எப்படியோ அப்படித்தான் அதே கதை சொல்வார். குருநா சொல்வார், பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். அப்போ எல்லோருக்கும் தந்தை வேணாக்கா எல்லோரும் ஒன்று தானே. அப்போ அப்பா யார்? அவர் தானே. அதான் பரமபிதாங்கிறான். கிறிஸ்டியானிட்டியில் வந்து பரமபிதாவே இயேசுவேங்கிறாங்க. இயேசுவே அதான் எல்லாருக்கும் தந்தையாகிய இயேசுவேங்கிறாங்க. அதுபோல் நம்மன்னு சொல்கிறோம், நாங்கள் பரமேஸ்வரா சொல்கிறோம். பரம ஈஸ்வர் பரமேஸ்வர், பரமேஸ்வரா பரமேஸ்வரின்னு சொல்கிறோம் இல்லையா, தாய் தந்தை. இப்படி எல்லோருக்கும் தந்தை இறைவனும் போது அப்போ அவரோடும் கூட வந்து எங்களை மாதிரி இறைவனுடைய குழந்தைகள் தான். ஆகவே நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவரை வந்து ஒதுக்கி வைக்காதீங்க, தள்ளி வைக்காதீங்க, குளிக்கக்கூடாது, தண்ணி இருக்கக்கூடாதுன்னு சொல்லாதீங்க, வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லாதீங்க, துறக்கூடாதுன்னு சொல்லாதீங்க சொன்னார். சரி, இதே ஸ்வயம் ஹரிஜன் பஸ்தி வீரன் அவரே போய் வந்து அந்த ஹரிஜன காலனியில் வசிக்க தொடங்கிவிட்டார். जैसे कुछ कर्म तुम्हारे संचित कर युग कर्म जगह युग धर्म तना. சில காரியங்கள், குச் கர்ம காரியங்கள், சில காரியங்கள் நீ உருவாக்கினாய், அதன் மூலமாக இந்த யுகத்தினுடைய கர்மமே வினை செயல்களை வந்து விழித்திருந்தது. யுகத்துடைய தர்மமே வந்து நிமிர்ந்துன்றது. தனான்னா நிமிர்ந்துன்றது, தர்மமானது நிமிர்ந்துன்றது. யுக பரிவர்த்தக், புதிய யுகத்தை உருவாக்கியவரே, மாற்றியவரே, யுகத்தையே மாற்றி காட்டியவரே. யுக சஸ்தாபக், புதிய யுகத்தை உருவாக்கியவரே, நிறுவனரே. யுக சஞ்சாலக், அந்த புதிய யுகத்தை உருவாக்கி அதை நடத்தி காட்டியவரே. சஞ்சாலக் டைரக்டர், இயக்குனரே. யுக ஆதார,
யுகத்துக்கெல்லாம் அடிப்படையே, யுகத்துக்கே அடிப்படையே நான் வணங்குகின்றேன் என்று சொல்கிறார் ஸ்ரீ சோகன்லால் திவேதி. சரி, राजनीति पक्ष सर அரசியல் கோணத்தில் பார்த்தால் गांधी जी की राजनीति हिंसा प्रधान नहीं मानवता प्रधान है. எப்பவுமே அரசியல் என்பது வந்து அடிப்படையே வன்முறையை சொல்லுவாங்க. இன்றைக்கி இன்றைக்கி அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இன்றைக்கி பயங்கரமாக வந்து போட்டு வைக்கிறது உக்ரைன் மீது இல்லையா? அது என்னது? இம்சையா இம்சை. அப்போ அதுக்கு என்ன காரணம்னா அரசியலான இவன் வந்து அவங்க கூட சேரக்கூடாது, நேட்டோ நாடு நீயும் சேரக்கூடாதுன்னா சேரணுன்னா செய்யணும் அடுப்புன்னு நினைக்கிறான். இது வந்து இம்சையா இம்சை தான். இப்போ இங்கே வந்து அரசியலுக்கு அடிப்படையாக விளங்குவது இம்சை, வயலன்ஸு. இவன் சொல்லாரு இல்லை, நான் வயலன்ஸ் வருகிறார். சரி, அது மட்டும் இல்லை, மானவத்தா தான் முக்கியம், மனிதத்தன்மை தான் முக்கியமானது. சில பேர் அடிக்காச்சு கொள்றைய அங்கே மனிதத்தன்மை இருக்கிறதா? இல்லை. ஏன்னால் மனிதத்தன்மை இருந்திருந்தால் நீ வந்து இங்கே அர்த்தம் இருக்க மாட்டாய். ஆத்தங்கவாதಕ್ಕೆ வே கட்டோர் விரோதி, டெரரிசம், தீவிரவாதத்துக்காக கடுமையாக எதிர்த்தார். என் பேச்சு கேட்கலாம் வந்து அடிப்பேன்னு சொன்னால் தீவிரவாதம் தான் அது. அவர் தீவிரவாதத்தை கடுமையாக எதிர்த்தார். கடைசியிலே அதற்கு அவர் இறையானார். तुलसी की कल्पना का राम राज्य स्थापना ही उनकी राजनीति की मूर्ति. அவருடைய அரசியலுக்கு அடிப்படையாக விளங்கியது துளசிதாசர் கற்பனை பண்ணிய ராமராஜ்யம். எங்கும் ராமன், எதிலும் ராமன். उनकी राजनीति में सांप्रदायवाद के लिए स्थान नहीं. அவருடைய அரசியலே வந்து இனத்தின் பெயராலே, மதத்தின் பெயராலே யாரையுமே பிரிக்கக்கூடாது என்ற கொள்கையுடையவர். ஆகவே அந்த இன பாகுபாடு, மத பாகுபாடு, அந்த ஜாதி பாகுபாடு இதுக்கு அவரிடம் இடமில்லை. इसलिए अहिंसा परमो धर्म का प्रचार करते थे. அவர் பிரச்சார பண்ணார், அஹிம்சா பரமோ தர்ம, அஹிம்சையே தலையாய தர்மம் என்றவர் அந்த கருத்தை அவர் பிரச்சாரம் செய்தார். इसी आदर्श के आधार पर गांधी ने भारत छोड़ो आंदोलन शुरू किया था. இந்த லட்சியத்தை அடிப்படையாக கொண்டு அவர் குவிட் இந்தியா மூமெண்ட், அதாவது வெள்ளையனே வெளியேறு என்ற இயக்கத்தை அவர் தொடங்கினார். அதில் வெற்றி பெற்றார். வெள்ளையனை வெளியேற்றினார். அது இம்சையாவில் அகிம்சையா. जड़ता हिंसा स्पर्धा में वर चेतना अहिंसा नम्र खोज पशुता का पंकज बना दिया, तुमने मानवता का सरोज. सुल्तानंदन पंत சொல்றார், ஜடதா இன்சா ஸ்பர்தாமே. ஜடதா அதாவது எல்லாரும் வந்து ஜடமாக இருக்கணும். ஜடம் என்றால் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி சொல்லுவாங்க, அசையாத பொருளாக இருக்கணும். அப்படி வந்து அவளை இம்சைப்படுத்தி இல்லாமல் இம்சைப்படுத்துவேன். எதுவும் கேட்கக்கூடாது, பேசக்கூடாது, ஏன்னு கேட்கக்கூடாது, அப்படியே இருக்கணும். இது மாதிரி இருக்கணும். ஜடப்பொருளை போல் அப்படியே இருந்தால் நீ வாழலாம், இல்லை வந்து நான் உன்னை கொன்னுடுவேன் என்று இம்சை அவர்கள் பயன்படுத்தினார்கள். அதை வந்து பண்ணார் அவர். அந்த போட்டியிலே இம்சையா ஜடவாதமா இம்சையா என்ற போட்டியிலே என்ன பண்ணார் அவர்? சேத்தனா அகிம்சா நம்பர் 1 அவர்களுக்கு புதிய வந்து அவேர்னஸஸ் கொடுத்தார். எந்த அவேர்னஸ்ஸு விழிப்புணர்ச்சியை கொடுத்தார்னா அகிம்சை என்ற விழிப்புணர்ச்சியை அவருக்கு கொடுத்தார். அப்புறம் அந்த அவருடைய வேகத்தையும் கொடுத்தார். அகிம்சையை பயன்படுத்துங்க என்று வேகத்தையும் கொடுத்தார். இப்படியாக பசுதாக்கா பங்கஜ் பனாதியா, மிருகம் போன்று இருந்த மக்களை வந்து தாமரை போல மாற்றினார். பசுதாக்கா பங்கஜ் பனாதியா, வயலன்ஸை வந்து லோட்டஸாக மாற்றினார். அதாவது வன்முறையை கூட அவர் தாமரையாக மாற்றினார், மென்மையாக மாற்றினார். வன்முறையை மின்முறையாக மாற்றினார், வன்முறையை மின்முறையை மாற்றினார். ஆகவே நீ யார் என்றால் தும்னே மானவத்தா கா சரோஜ், நீ வந்து மனிதத்தன்மை உருவாக்கிய தாமரை நீங்கிறார். யார் சொல்கிறாங்க? சுல்தானந்தன் பந்த். சரி, அடுத்தாக காரிய பద్ధதி, செயல்பாடு.
செயல்முறை. அதான் கரோ யா மரோ பாரு, கரோ யா மரோ, டூ ஆர் டை, இன்னும் செய் இல்லாட்டால் சித்து மடியும் பாரு. இதான் அவருடைய கரோ யா மரோ. गांधी की कार्य पद्धति सत्य अहिंसा व सत्याग्रह पर आधारित थी. அவருடைய செயல்பாடு வந்து சத்தியம் அகிம்சை தான். இதே வந்து அடிப்படையாக கொண்ட சத்தியாகிரகத்தை இருக்காங்க. सत्याग्रह का मतलब है सत्य के प्रति आग्रह. सत्याग्रह வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால் சத்தியத்தை வலியுறுத்துவது. वे पाप से गुनाह करते थे, பாப்பி சே நை. நான் இன்றைக்கி நான் சொல்கிறேன், பாவத்தை நீங்கள் அலட்சியப்படுத்துங்க, இக்னோர் பண்ணுங்கள், பாவியை பண்ணாதீங்க. பாவியை நீங்கள் வந்து இக்னோர் பண்ணாதீங்க, வெறுக்காதீர்கள். பாவத்தை பாவம் செய்தப்பால் கொடுங்க, அவனை வெறுக்காதீங்க. ஏண்டா அவனும் மனிதன் தான், அறியாமல் தான் தவறு செய்கிறான். அதுதான் இவர் சொல்கிறார் இயேசுநாதர். இயேசுநாதருடைய கருத்துன்னா மன்னிப்பு, அப்புறம் அன்பு. அதான் பிரச்சாரம் பண்ணார். தன்னை சிறுவில் அறந்து கூட கட்சியாக சொல்கிறார் அவர், என்னை அறந்துவிட்டார்கள், என்னை கொண்டு கொலை போகிறாங்க, நீங்கள் வந்து ஒன்றும் பண்ணாதீங்க. ஏனென்றால் அறியாமையால் தவறு செய்கிறார்கள், அவன் தெரிஞ்சு செய்யலை. ஆகவே நீங்கள் அவர்களை மன்னியுங்கள் என்று சொன்னார். ஆக மன்னிப்பும் அன்புதான் கிறிஸ்டியானுடைய ஆணிவேர் என்று சொல்லலாம். அதே கருத்து தான் இவர் சொல்கிறார். ஒரு முறை ஒரு ஊரில் அவர் இயேசு கிறிஸ்து போன பொழுது, அவர் மாதிரி இவருக்கு போன ஊராக போன பொழுது ஒரு குரூப் வந்தாங்க. அங்கே அவர் தங்கியிருந்தார். ஒரு போதை பெண்களுக்கு வந்தார். ஒரு 4 பேர் வந்தாங்க. ஒரு பெண்ணை அழைத்து வந்தார்கள். அழைத்து வந்து, ஐயா இந்த பெண் வந்து விபச்சாரம் செய்கிறாள், அது வந்து பாவம் அல்லவா, அது தவறல்லவா, அது சமுதாயத்துக்கு விரோதம் அல்லவா, ஆகவே நீ அவரை என்ன பண்ணலாம் என்று கேட்குறாரு. என்ன சொல்லுவாரோ, விசாரம் செய்வது தவறு, அது சமுதாயத்தை கெடுக்கக்கூடிய இல்லையா, அது கெடுக்கின்ற அந்த குற்றம் செய்கிறாள், அவளை என்ன செய்கிறது? அவருடைய எண்ணம் என்னவென்றால், இயேசுநாதர் அவரை மன்னித்தார் என்று சொன்னால், அப்போ அந்த விசாரத்துக்கு வந்து அவர் வந்து சப்போர்ட் பண்ணுறாருன்னு அர்த்தம். சரி, தண்டனை கொடுன்னு சொன்னால் அவருடைய மன்னிப்பிற்குள்ள என்ன இருக்க போச்சு. இப்படி 2 வகையில் வந்து அவரை சிக்க வைக்கணும் என்று அவர்கள் திட்டப்பட்டு அந்த பெண்ணை அழைத்து வந்தார்கள். சரி, இதை கேட்டார் இயேசு. சில நேரம் அமைதியாக இருந்தார். இப்படி தலை காத்து கொண்டார், தலையை கவிழ்ந்து கொண்டார், கை காட்டினார், இருங்க, தலையை காத்து கொண்டார். அப்போ நிமிர்ந்து சொன்னார், ஆமாம், இந்த பெண் பாவம் செய்திருக்கிறாள். சரி, இந்த பாவத்துக்கு என்ன தண்டனை கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த பெண்ணை வந்து கல்லால் அடித்து கொள்ள வேண்டும். எல்லாரும் சேர்ந்து இந்த பெண்ணை கல் அடித்து கொள்ளணும் தண்டனைங்கிறாங்க. அப்படியா, சரி, நான் ஒன்று சொல்கிறேன், கேட்பீங்களா? கேட்போம். இதுவரைக்கும் உங்கள் யாராவது தவறே செய்யாமல் இருந்தாக்கா அவங்க முதல் கல்லை அடிங்க. உங்கள் யாராவது இதுவரைக்கும் பாவமோ தவறோ செய்யாமல் இருந்தால் நீங்கள் முதல் கல்லை அடியுங்கள், நான் உனக்கு 5 minutes டைம் தரேன் என்று தலையை தாழ்த்தி கொண்டார். 5 நிமிஷம் கழிஞ்சது, இதுவுமே நடக்கலை. அப்படியே கண்ணு வந்து பார்த்தாக்கா யாருமே இல்லை. என்ன அர்த்தம்? எல்லாருமே தவறு பண்ணுறாங்க. அதுதான் இவன் என்ன பண்ணிருக்கா. அப்போ என்னாச்சுன்னா அவருடைய எண்ணம் வந்து நிறைவேறவில்லை, அப்படி போயிட்டாங்க. கடைசியாக வந்து அவர் அந்த பெண்ணுக்கு அறிவுரை கூறி இன்னும் செய்யாதமா சொல்லி அவரை வந்து ஒரு ஆசிரமத்துக்கு அனுப்பிவிட்டாங்க. அந்த கிறிஸ்டியானிட்டி பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே கருத்து தான் இங்கே महात्मा गांधीயும் கொடுக்குறார். गांधी के कार्य पद्धति सत्य अहिंसा व सत्याग्रह पर आधारित है. सत्याग्रह का मतलब है सत्य के प्रति आग्रह. वे पाप से गुनाह करते थे, पापी से नहीं. அதாவது சொல்றார், பாவத்தை நீங்கள் வெறுத்து விடுங்கள், பாவியை வெறுக்காதீர்கள். वे मानव को श्रेष्ठता पर विश्वास रखते थे. மனிதனுடைய உயர்வு, ஒவ்வொரு மனிதன் வந்து உயர்ந்திருக்கணும். நானும் நண்பரும் ராம்தாஸ் என்ற நண்பர் அடிக்கடி சொல்லிக்கொள்வோம். என்னுடைய ஆரோக்கிய நண்பர் ராம்தாஸ் என்று அவர் வயது 92 பொழுது அடிக்கடி அவர் நானும் பேசிக்கொள்ள தெரியுமா.
சாதா ஜீவன் உச்ச விஷயம். எளிய வாழ்க்கையை வாழணும், எண்ணங்கள் உயர்ந்துக்கணும், எண்ணத்தால் மற்றும் உயரணும், எளிய வாழ்க்கையை வாழணும். சாதா ஜீவன் உச்ச விஷயம் நாம் அடிக்கடி பேசிக்கொள்வோம், இன்றைக்கும் பேசிக்கொள்வோம். அது நடு முன்னையும் பேசிக்கொண்டோம், இப்பொழுதும் அதையே பேசிக்கொள்வோம். அப்போட எண்ணங்கள் உயர்ந்திருக்கணும், எண்ணங்கள் தாழ்ந்து இருக்கக்கூடாது. சரி, जैसे इस भस्म काय तन की रज में उस पूर्ण काम नव जग जीवन बीनेगा सत्य अहिंसा के ताने बानों से मानवपन मनिय तन्மை. इस भस्म काय, இந்த உடம்பு வந்து ஒரு நாள் நீராகவும் போகும், மண்ணாகவும் போகும். இப்போ புகையாக பொடிக்கலாம், இப்போ வந்து மின்மையாக என்ன பொடிப்போம், புகையாக பொடிக்கிறது. புகை காட்டுவோம், புகையாக போயிட்டு ரொம்ப கஷ்டம். புகையாக போயிடுது 5 நிமிஷத்தில். அந்த காலத்தில் அப்படி இல்லை, ஒன்றும் மண்ணிலே போகும், எரித்தால் சாம்பலாகும். அதுதான் திருநீர் பூசிக்கணும். நம்ம ஒரு நாளும் திருநீர் பூசிக்கிறோம். சைவ மற்ற திருநீர் பூசிக்கிறாங்க, வைஷ்ணவர்கள் திருமண் இடுகிறாங்க. இந்த உடம்பு என்ன அர்த்தம் என்றால், இந்த மண் என்றைக்காவது ஒரு நாள், இந்த உடம்பு என்றைக்காவது ஒரு நாள் மண்ணாகவும் போகலாம், நீராகவும் போகலாம் என்று அறிவுறுத்துவதுதான் அந்த 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 இந்து மதத்தினுடைய அந்த தத்துவம். அந்த எண்ணம் இருந்தால் நாம் என்ன பண்ணுவோம், தப்பு செய்ய மாட்டோம், நல்லது மட்டும்தான் பண்ணுவோம். அப்போ தான் இங்கே இஸ் பஸ்மகாய, சாம்பலாக போகின்ற உடம்பு அந்த தன்னுடைய ரசுமே அந்த மண்ணாக போயிட்டா, தன்னை உடம்பு மண்ணாகவும் போகலாம், சாம்பலாக போகலாம். இந்த உடம்புல ரஜினா மண் போதி ஜக பூர்ண காம ஜெகஜீவன் முழுமையான செயல்பாடு இருக்கணும், உலக வாழ்க்கை முழுமையாக செயல்படணும். வீணேகா சத்திய அஹிம்சாக்கே நானே பானம் சே ஜீவன். இதனால் வீணேகா நெய்யப்படும், இது நெய்யப்படும் சத்தியம் அகிம்சை என்ற ஆடையாக, அதாவது நூலாலும் ஊடையாலும் நெய்யப்படும். அதாவது நீங்கள் பார்க்கலாம் நீங்கள், அதாவது நீளமாக வரும், அதை வந்து வார்ப் என்பார்கள் இங்கிலீஷில், ஆங்கிலத்திலே வார்ப் என்பார்கள், ஆங்கிலத்திலே, தமிழிலே பாவு என்பார்கள். இப்படி போட்டு வரும், அதை வந்து ஓடை என்பார்கள். வெப்ட் மாங்கிஸ்ட் வந்து வெப்ட் மாங்க. சத்தியம் என்பது வந்து ஆர்ப்பாகவும், அகிம்சா என்பது வந்து வெப்ஸாகும், அதாவது ஓடையாகும். அது பாவாகவும் ஓடையாகவும். ஆடு நெய்கிறோம் இல்லையா, புடவை நெய்கிறோம் இல்லையா, புடவை தெரியுமா, அதான் வந்து மனிதத்தன்மை. மானவப்பண், மானவப்பண்ணாக்க மனிதத்தன்மை. மனிதத்தன்மை என்ற ஆடை நெய்யப்பட வேண்டும் என்றார் மகாத்மா காந்தி. சுமித்ரானந்தன் கருத்து புரிதாமது. இந்த உடம்பு வந்து ஒரு நாளைக்கு வந்து மண்ணாகவும் போகலாம், எரிந்து போய் நீராகவும் போகலாம். அதை கடந்து நம்ம திடீர்னு அடிக்கிறோம், தீர்மானம் அடிக்கிறோம். அது மாதிரி அப்படிப்பட்ட அந்த உடம்பு வந்து என்ன பண்ணணும், செயல்படணும். அந்த வாழ்கின்ற பொழுது மனிதத்தன்மை என்ற ஆடையை அது நெய்ய வேண்டும். அப்போ நெய்கின்ற பொழுது அதுக்கு நூல் வார்ப்பும் ஊடை, பாவு ஊடை என்ன கேட்டாக்கா, பாவு வந்து சத்தியமாகணும், ஊடை வந்து அகிம்சா இருக்கணும். அப்போ நெய்தால் அந்த உடம்பு என்ற இந்த ஆடை அழகு சிறப்பு என்றார் श्री सुमित्रानंदन निष्कर्ष। इस प्रकार कवि ने गांधीवाद पर विस्तार पूर्वक आलोचना की. இவ்வாறாக இந்த கட்டுரையை வந்து மிக விரிவாக இங்கே காந்திய கொள்கையை பற்றி நாங்கள் ஆய்ந்திருக்கிறோம், ஆராயப்பட்டிருக்கிறது. ஆகவே இத்துடன் இந்த இன்றைய தலைப்பை நான் நிறைவு செய்கின்றேன். நாளை மற்றொரு தலைப்போடு உங்களை சந்திக்கும் வரை विடைபெறுவது आप राजन तिरुपु। और यहाँ से मैं अपना आज का ये कार्यक्रम समाप्त कर रहा हूँ। ये साहित्य लहरी कल भी जारी रहेगी और ये क्रमशः चलेगा। इतना कहते कि मैं आपसे विदा लेता हूँ। धन्यवाद। जय हिंद।